வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். நிதி மோசடிகள் தொடர்பான 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட நிதி மோசடிகள் தொடர்பில் 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைகள் பிரமிட் திட்டங்கள் மூலம் பணம் பெறல், அனுமதியில்லா கடன் திட்டங்கள், மக்களை ஏமாற்றி தவறாக வழிநடத்தும் மோசடி நிதி திட்டங்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கியதாக போலீஸ் திணைக்களம் கூறியுள்ளது. மேலும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 40 நபர்களின் சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் குறித்தும் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டவிரோத வழிகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட இச்சொத்துக்களை எதிர்காலத்தில் பறிமுதல் செய்வதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட நிலக்கரி கப்பலுக்கான ஆரம்பகட்ட பணம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட நிலக்கரி கப்பலுக்கான ஆரம்பகட்ட பணம் செலுத்தும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக இலங்கை நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த நிலக்கரியின் தரம் குறித்த சந்தேகங்கள் இன்னும் பரிசீலனையில் உள்ளதாகவும், ஒப்பந்த விதிகளின் அடிப்படையில் தர குறைபாடு உறுதியாகி அபராதம் விதித்து இழப்பீடு பெற்றுக்கொள்ளும் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. இது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த லங்கா கோல்ட் நிறுவனத்தின் பொது மேலாளர் நமல் ஹேவகே, நிலக்கரியின் தரம் ஏற்றுமதி துறைமுகத்திலும் இறக்குமதி துறைமுகத்திலும் பரிசோதிக்கப்படுவதாகவும், இறக்குமதி துறைமுகத்தில் பதிவு செய்யப்படும் தரம் குறைவாக இருந்தால் 6 முதல் 7 அளவுகோல்களின் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் விளக்கினார். ஒப்பந்தத்தின்படி முழு தொகையும் முன்கூட்டியே வழங்கப்படாது. முதலில் 80% மட்டுமே செலுத்தப்பட்டு மீதமான 20% பின்னர் தீர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கப்பலுக்கான முழு கட்டணம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவும், இந்தியாவிலிருந்து பெறப்பட வேண்டிய தர அறிக்கை எதிர்வரும் 16ஆம் தேதிக்குள் கிடைக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஒப்பந்தப்படி ஆரம்பகட்ட பணம் செலுத்த தவறினால் வழங்குனர் சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும், கடன் கடிதம் திறத்தல், வங்கி நடைமுறைகள் உள்ளிட்ட காரணங்களால் பணம் செலுத்தும் செயல்முறை சில நாட்கள் எடுத்துக்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தென்னாப்பிரிக்காவிலிருந்து புதிய இந்திய வழங்குனர் மூலம் கொண்டுவரப்பட்ட 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. அந்த கப்பலில் இருந்து பெறப்பட்ட மூடிய மாதிரிகள் மின் நிலைய அதிகாரிகள் முன்னிலையில் சேகரிக்கப்பட்டு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் கொடெக்னா ஆய்வகத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறைமுக தரவுகளில் குறிப்பிடப்பட்டதை விட குறைந்த கலோரி பெறுமதி சேர்க்கப்பட்டால் மின் உற்பத்தி திறன் குறையலாம் எனவும், நிதி இழப்புகள் ஏற்படலாம் என்ற அச்சமும் உருவாகியுள்ளது. இந்த பரிசோதனை முடிவுகள் இவ்வாரத்திற்குள் கிடைக்கும் என இலங்கை நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அருண் சித்தார்த் அலுவலகம் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சி அலுவலகம் நேற்று நள்ளிரவு இனம் தெரியாதோரால் தீக்கிரையாக்கப்பட்டது. இன்று அதிகாலை கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் வீடும் கட்டடம் ஒன்றாக அமைந்துள்ள நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டடத்தின் வாயிலில் 2 பேர் பெட்ரோல் ஊற்றி வைத்துவிட்டு தீயை பற்ற வைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்வி மறுசீரமைப்பில் ஆசிரியர்கள், பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் ஒருங்கிணைந்து செயற்படுவது என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு முன்னெடுத்துள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பில் ஆசிரியர்கள், பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் ஒருங்கிணைந்து செயற்படுவது என நேற்று ஒப்புக்கொண்டனர். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து தரம் 6 பாடத்திட்ட மாற்றத்தை முன்னெடுத்தல் மற்றும் மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை உறுதி செய்தனர். ஆசிரியர்கள் மறுசீரமைப்பின் அவசியத்தை ஏற்று அரசுடன் முழுமையாக இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக ஆசிரியர்களின் பல தொழிற்சங்கங்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனான இணக்கப்பாட்டில் ஈடுபட்டனர். புதிய திட்டங்கள் பெற்றோர்களின் நம்பிக்கையுடன் செயற்பட வேண்டும் எனவும், தரம் 6 மறுசீரமைப்புகள் 2027 முதல் செயற்பட உள்ளதாகவும், அதற்கு தேவையான கல்வி வசதிகள் அரசால் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதிப்படுத்தினார். கூட்டத்தில் ஆசிரியர் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள சமநிலை மற்றும் தலைமை ஆசிரியர் சேவை சவால்கள் போன்ற முக்கிய விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்திற்காக நாடாளுமன்றம் 2 முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக முன்னெடுத்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்திற்காக நாடாளுமன்றம் 2 முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. இந்த விவாதம் ஜனவரி 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் இடம்பெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையெனில் விவாத காலத்தை மேலும் நீடிக்கும் வாய்ப்பும் உள்ளது.
எதிர்வரும் 22-23 தேதிகளில் இந்த விவாதத்திற்காக முன்கூட்டியே ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு 2 நாட்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் தேவைப்பட்டால் இதை நீடிக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமருக்கு எதிரான இந்த பிரேரணையை எதிர்க்கட்சிகள் தொடர விரும்பினால் அது நாட்டின் மக்களுக்கு கல்வி மறுசீரமைப்புகளின் உண்மையை விளக்குவதற்கான வாய்ப்பாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்தார். சீனா இலங்கையின் கல்வித்துறைக்கு தொடர்ச்சியான ஆதரவை உறுதி செய்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்காக 1,14,84,000 மீட்டர் சீருடை துணியை சீனா இலவசமாக வழங்கியுள்ளது. 5.6 பில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த துணிகள் 44 லட்சம் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வழங்கப்படுகின்றன. நேற்று இடம்பெற்ற உத்தியோகபூர்வ ஒப்படைப்பு நிகழ்வில் சீன தூதுவர் சி சென்ஹோ சவால்கள் எதுவாயினும் கல்வி எந்நிலையில் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தினார். 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சீனா உதவி பாடசாலை சீருடை துணி திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயற்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டிற்கான துணிகள் 5 கட்டங்களாக விநியோகிக்கப்படுவதில் 3 கட்டங்கள் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் மீதமுள்ள 2 கட்டங்கள் விரைவில் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இன்று முதல் பொதுக்கல்வித்துறையில் டிஜிட்டல் மாற்று திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கையின் முன்னேற்றத்திற்கு சீனா நம்பகமான கூட்டாளியாக தொடரும் எனவும் குறிப்பிட்டார். இந்த சீருடை துணி ஒப்படைப்பு நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கல்வி செயலாளர் நாலக கல்வி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த உதவியின் மூலம் அரசு மற்றும் அரசு ஆதரவு பெறும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பாடசாலை சீருடைகள் வழங்கப்பட உள்ளன. சீனாவின் உதவி கல்வியை தாண்டி பல துறைகளிலும் இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் டிட்வா உள்ளிட்ட நெருக்கடிகளின் போது சீனா வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். மகா சங்கத்தினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அவதூறுகளுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகிந்தலை இரஜமகா விகாராதிபதி உள்ளிட்ட மகா சங்கத்தினரை இழிவுபடுத்தும் நோக்கில் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டமிட்ட சைபர் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர்கள் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை நேற்று பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த தேரர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் இணைந்து பௌத்த மதகுருமார்களை குறிவைத்து இவ்வாறான அவதூறு பிரசாரங்களை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினர். குறிப்பாக அண்மையில் அரசியல்வாதி ஒருவரால் மிகுந்தலை தேரரை பற்றி கூறப்பட்ட தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்கள் தனிப்பட்ட ஒரு மதகுருவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மகா சங்கத்தினரையும் அவமதிக்கும் செயலாக கருதப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதில் முன்னின்று உழைக்கும் தேரர்கள் மீது இவ்வாறான தாக்குதல்கள் தொடுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் இது தொடர்பான உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் அரசாங்கம் தனது அரசியல் தேவைகளுக்காக பல்வேறு யூடியூப் அலைவரிசைகளை பயன்படுத்தி மதகுருமார்களை பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக கவலை வெளியிட்ட அவர்கள் இக்கட்டான சூழல்களில் தேரர்களின் மௌனம் காக்கப் போவதில்லை என தெரிவித்தனர். நாட்டின் ஆட்சியாளர் என்பவர் மக்கள் மற்றும் மதத்தின் பாதுகாவலராக இருக்க வேண்டுமே தவிர இவ்வாறான அவமதிப்புகளை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த பிரச்சினை குறித்து நாட்டின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த முறைப்பாட்டின் மீது பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையை கண்டறிய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்க சபைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க சபைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளையும் அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அரசு சபையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்து தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் கண்டு அதற்கமைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்காக 2024ஆம் ஆண்டில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவிற்கு
அந்தந்த அமைச்சுக்களால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோளை கருத்தில் கொண்டு குழுவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கீழ்காணும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய 23,344 ஆசிரியர்கள் உட்பட இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. 95ක් බඳවා ගැනීමට අනුමැති ලබා දීලා තිබෙනවා. சாரணர் சங்கத்தின் புதிய தலைமை சாரணர் ஆணையாளராக மனோஜ் நாணயக்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை சாரணர் சங்கத்தின் புதிய தலைமை சாரணர் ஆணையாளராக சட்டத்திரணி மனோஜ் நாணயக்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். 1957ஆம் ஆண்டு 13ஆம் இலக்க சாரணர் சட்ட விதிகளின்படி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க நேற்று பிற்பகல் கையளித்தார். கனிஷ்ட சாரணராக கொழும்பு பனிப்பட்டிய கிறிஸ்துராஜ கல்லூரியின் முதல் ஹோமாகம சாரணர் குழுவில் 1989ஆம் ஆண்டு இணைந்த இவர் பின்னர் மாவட்ட ஆணையாளராகவும் சாரணர் மாவட்ட பயிற்சி சபையின் தலைவராகவும் தலைமை சாரணர் ஆணையாளரின் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றினார். தேசிய அளவிலான சாரணர் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு தலைமை வகித்துள்ளதுடன் தேசிய மனிதநேய மாநாட்டின் ஏற்பாட்டுக் குழுவின் உறுப்பினர் மற்றும் தேசிய கபோரியவின் தேசிய ஏற்பாட்டுக் குழுவின் உறுப்பினர் உட்பட பல பதவிகளை வகித்து சாரணர் இயக்கத்திற்கு பல சேவைகளை புரிந்துள்ளார். அரச வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்திற்காக டிஜிட்டல் அட்டை முறையை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்திற்காக டிஜிட்டல் அட்டை முறையை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அரச வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையில் டிஜிட்டல் அட்டை முறையை பயன்படுத்துவதன் அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் தேவைக்கேற்ப இணைய வழி வங்கி முறைமை ஊடாக அதற்கான பணத்தை ஈடு செய்வதற்கும் தனிநபர் தலையீடுகளை குறைப்பதன் மூலம் உயர் வெளிப்படைத்தன்மையுடனும் வினைத்திறனுடனும் எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை வங்கியும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இணைந்து வாகனங்களுக்கான டிஜிட்டல் அட்டை மூலம் எரிபொருள் விநியோகம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதற்கமைய முதற்கட்டமாக ஒரு முன்னோடி திட்டமாக ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதிக்கு எரிபொருள் விநியோகிப்பதற்காக இந்த முறையை அமுல்படுத்தவும் அதன் வெற்றியின் அடிப்படையில் ஏனைய அரச நிறுவனங்களுக்கும் இம்முறையை விரிவுபடுத்துவதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. අනෙකුත් රාජ්‍ය ආයතන සඳහා එම ක්‍රමවේදය ක්‍රියාත්මක කිරීමටත් කරු ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். උත්සව අත්තිකාරම් මුදල වැඩි කිරීම அரச ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பணம் தொடர்பான தாபன விதிக்கோவை ஏற்பாடுகளுக்கு அமைய ஊழியர் ஒருவருக்கு தைப்பொங்கல், ரமழான், சிங்கள தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்கும் யாத்ரீக பயணங்களான சிவனொளி பாதமலை தரிசனம் மற்றும் ஹஜ் கடமை போன்ற பயணங்களுக்கு முற்பணமாக 10,000 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கான எளிமையுண்டு. குறித்த முற்பணம் வட்டியின்றி 8 மாத தவணைகளாக அல்லது அதற்கு முன்னரோ அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கு 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முட்கொடுப்பணத்தை 15,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வகையில் தாபன விதிக்கோவையின் உரிய ஏற்பாட்டை திருத்தம் செய்வதற்கும் அது தொடர்பாக சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. රාජ්‍ය පරිපාලන පළාත් සභා සහ පළාත් පාලන ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය විසින් අනුමත කළා. நாட்டை குழப்பும் முயற்சியில் சிறிய குழுக்கள் ஈடுபட முனைகின்றனர் என கந்தசாமி பிரபு எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டை குழப்பும் முயற்சியில் விமல் வீரவன்ச போன்ற சிறிய குழுக்கள் ஈடுபட முனைவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
சிறிய கூட்டமாக சேர்ந்து கொண்டு இவர்கள் மீண்டும் இந்த நாட்டை குழப்புகின்ற ஒரு வேலையை தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். விமல் வீரவன்ச பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே அவர் செய்த ஊழல்கள் தொடர்பாக இப்போது கூட அவருக்கு எதிராக வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பல விடயங்கள், மோசடிகள் தொடர்பான விடயங்கள், பல சமூகத்தை சீரழிக்கின்ற விடயங்களில் அவர் முன்னின்று செயற்படுகிற ஒருவராக இந்த விமல் வீரவன்ச இருக்கின்றார். அவரது செயற்பாடு என்றென்றும் வகையிலும் மக்கள் அவரது அந்த செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. விசேடமாக இந்த நாட்டில் வாழுகின்ற பெண்கள் இவரை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, இவரது இந்த கருத்துக்களை அவர்கள் ஆதரிக்கப் போவதும் இல்லை என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. சிறிய கூட்டமாக சேர்ந்து கொண்டு மட்டக்களப்பில் புற்றுநோய் அபாயத்தை குறைத்தல் தொடர்பில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சின் செயலாளரின் பங்கு பெற்றதுடன் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் புற்றுநோய் அபாயத்தை குறைத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது. பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சின் செயலாளர் EMWG திஸ்ஸநாயக்க கலந்து கொண்டார். மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு பொறுப்பு வைத்திய அதிகாரி எம் ருதேஷினால் புற்றுநோய் கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்கள் தொடர்பான அறிக்கை செய்யப்பட்டது. மாவட்டத்தில் கதிர் இயக்க அதிகாரிகள் குறைபாடுகள் காணப்படுவதனால் நோயாளிகளின் பரிசோதனை அறிக்கைகள் பெற்றுக்கொள்வதில் தாமதம் நிலவுவது தொடர்பில் மாகாண சுகாதார அமைச்சரின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிகளவு வாய் புற்றுநோய் காணப்படுவதாக புற்றுநோய் நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சின் மேலதிக செயலாளர், வைத்திய நிபுணர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள், உயர் வைத்திய அதிகாரிகள், பணிப்பாளர்கள், துறைசார் நிபுணர்கள், மட்டக்களப்பு வர்த்தக சம்மேளனத்தின் உறுப்பினர், புற்றுநோய் சங்க உறுப்பினர்கள், அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள், சிவில் அமைப்பினர் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.